எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? ஜான் எப்படி இருக்கான்? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். வேலைலாம் எப்படி போகுது? நல்லா போதுமா? உனக்கு ஒரு குட் நியூஸ். என்னங்க, ஏதாவது ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா? இல்ல சம்பளம் ஏதாச்சும் கூடியிருக்கா? இல்ல. அப்போ வேற என்ன குட் நியூஸா இருக்கும்? இது மட்டும்தான் உனக்கு குட் நியூஸா? ம், வேற என்னவா இருக்கும்? யோசிச்சு பாரு. ம், ஒண்ணுமே தெரியலங்க. இன்னும் 10 நாள்ல நான் ஊருக்கு வர போறேன். ஆ, உண்மையாவா? உண்மைதாம்மா. என்ன ஏமாத்த மாட்டீங்கல்ல? சேச்சே, ஏமாத்தவே மாட்டேன். டிக்கெட் எல்லாம் கூட எடுத்துட்டேன். ஐயோ, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஜான் கிட்ட சொல்லிடு. ம், சரிங்க. ஏங்க, வேற வழியே இல்லையா? ஏங்க அமைதியா இருக்கீங்க? என்ன வேற என்னம்மா பண்ண சொல்ற? ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏதோ ஆண்டவனுடைய கிருபையில அன்னன்னைக்கு தேவை சந்திக்கப்படுது. ஆனா இது போதாது இல்ல சுபி. நம்ம கடன் பிரச்சனை மாறணும் இல்ல? இப்ப வர்ற வருமானம் நமக்கு பத்தல இல்லம்மா. உண்மைதாங்க. அப்ப இந்த முடிவை எடுத்துதாமா ஆகணும். நீங்க வெளிநாடு போனா நாங்க இங்க எப்படி இருப்போம்? எனக்கு மட்டும் என்னம்மா சந்தோஷமாவா இருக்கும்? உங்களை விட்டு போறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுபி, நான் வெளிநாட்டுக்கு போகணும்னா பாஸ்போர்ட் எடுக்கணும், விசா அப்ளை பண்ணணும். அதுக்கு வேலை பார்க்குற இடத்துலயும் கேட்டு பார்த்துட்டேன். யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. சுபி, வேண்டாம். நான் ஏற்கனவே உன் கழுத்துல இருந்த தாலியை வித்துட்டேன். இது வேண்டாமா? இதாவது உன் கழுத்துல இருக்கட்டுமே. அவசரத்துக்கு உதவாதது எதுக்குங்க கழுத்துல இருக்கணும்? இந்தாங்க, இத வித்து பாஸ்போர்ட் எடுங்க. ஒன்னும் யோசிக்காதீங்க, போங்க போங்க. நான் வேற யாருக்கோவா கொடுத்தேன்? உங்களுக்கு தானே கொடுக்கறேன். என்னங்க, பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கம்மா. யார்கிட்டயும் பணத்தை கொடுத்து ஏமாந்துராதீங்க. காலம் கெட்டு போய் கிடக்கல. நீ சொல்றதும் உண்மைதாம்மா. ஆனா நம்பிக்கையானவங்க கிட்ட தான் பணத்தை கொடுத்திருக்கேன். ஜாக்கிரதைங்க. இதுக்கு மேல பணம் பரட்டணும்னா நம்ம கிட்ட வழியே இல்லங்க. எனக்கு புரியுதும்மா. மிச்ச மீதி இருந்த நகையும் கொண்டு போய் வித்துட்டேன்ல, அதைத்தானே நீ சொல்ல வர? சேச்சே, அப்படி சொல்ல வரலங்க. உங்களுக்கு தானே நகையை கொடுத்தேன். நீங்க வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சு எனக்கு நகை செஞ்சு தர மாட்டீங்களா என்ன? கண்டிப்பாமா, நான் உனக்கு செஞ்சு தருவேன். ஐயா, ஏதாவது? ஒன்னும் கவலைப்படாத ஜெபஸ்டின். இன்னும் 2-3 நாள்ல பாஸ்போர்ட் கைக்கு வந்துரும். விசாவுக்கு தான் அதுக்கு நிறைய செலவு பண்ணுமாயா? ஆமாப்பா, அதுக்கு தான் கொஞ்சம் காசு கேக்குறாங்க. இதுக்கு மேல காசு ரெடி பண்ண என்கிட்ட வழியே இல்லையா? என் மனைவி கழுத்துல காதுல மிச்ச மீதி இருந்த நகையை வித்துத்தான் இந்த காசையே ரெடி பண்ண. இதுக்கு மேல பணம் வேணும்னா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா? அதான் எனக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டேன்யா.
எந்த அளவுக்கு அடிமட்டத்துக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு அடிமட்டத்துக்கு போயிட்டேன். இப்பதான் ஒரு வாசல் திறந்துச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது வாசல் திறக்கப்படல, இன்னும் அடைச்சுதான் இருக்குன்னு. அப்படி இல்லப்பா, கண்டிப்பா வழி திறக்கும், கவலைப்படாத. எனக்கு அப்படி தெரியலையா. இதுக்கு மேல நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. இப்ப என்னங்க பண்ண? ஒண்ணுமே தெரியலம்மா. எல்லாமே இருட்டா இருக்கு. எங்க போறது, என்ன பண்றது, எதுவுமே தெரியலம்மா. பாஸ்போர்ட்டை வாங்கி கையில வச்சுக்க வேண்டியதுதான். இனி அதை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. இருக்கிற வேலையே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். வேற என்ன செய்ய? அப்படிலாம் நடக்காதுங்க, கவலைப்படாதீங்க. கவலைப்படாம எப்படிமா இருக்க முடியும்? இருந்த பணமும் காலி. இதுக்கு மேல என்ன செய்யணும்னு தெரியல. நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதாமா, வேற ஒண்ணும் இல்ல. பாப்போம். சுபி, நடந்தது கேள்விப்பட்டம்மா. மாலதி அப்பா எல்லாம் சொன்னாங்க. நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன்னு தப்பா நினைக்காதம்மா. அப்படிலாம் இல்லக்கா. நான் எதுக்கு தப்பா நினைக்க போறேன்? உங்க சூழ்நிலைமைக்கு ஒரு வசனம் தான் எனக்கு ஞாபகம் வருது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு வேதம் சொல்லுது. நீங்க எந்த சூழ்நிலைமையில இருந்தாலும் உனக்கும் ஜெபஸ்டனுக்கும் இன்னைக்கு தேவை விசுவாசம் ஒண்ணுதாம்மா. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். விசுவாசம் இல்லைன்னா காரியம் மாறாதுமா. உனக்கு ஒரு காரியத்தை சொல்றேம்மா. ஒரு கிராமத்துல இயேசு ஊழியம் செய்ய போறாரு. எந்த இடத்துக்கு போனாலும் அற்புதம் திரளா நடக்கும். ஆனா இந்த கிராமத்துல அப்படி அற்புதம் நடக்கல. காரணம் அந்த மக்கள் கிட்ட இருந்த அவ்விசுவாசம் தான். சூழ்நிலைமை எப்படி இருந்தாலும் விசுவாசம் இருந்தா போதும், ஜெயம் கிடைக்குமா. விசுவாசம் இல்லாம அவ்விசுவாசம் இருந்தா அது எந்த சூழ்நிலைமையா இருந்தாலும் மாறாதுமா. சீஷர்களும் இயேசுவும் படகுல போகும்போது காற்றும் கடலும் கொந்தளிக்க தான் செஞ்சுது. ஆனா இயேசு கூட தானே இருந்தாரு. சீஷர்கள் பயந்தாங்க. இயேசு காற்றையும் கடலையும் அதட்டி சீஷர்களை சத்தம் போட்டாரு. என்ன சொன்னார் தெரியுமா? அற்ப விசுவாசிகளேன்னு சொன்னாரு. இன்னைக்கு ஆண்டவர் உன்கிட்டயும் அதத்தான் எதிர்பார்க்கிறாரு. உன் சூழ்நிலைமை மாற உனக்குள்ள விசுவாசம் வேணும். உனக்குள்ள மட்டும் இல்ல, ஜெபஸ்டின் கிட்டயும் அதத்தான் எதிர்பார்க்கிறாருமா. சாரிக்கா, நான் சூழ்நிலைமைய நம்பிட்டேன், ஆண்டவரை நம்ப மறந்துட்டேன். ஆனா இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன்க்கா. சரிம்மா. ஜான், உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்மா? இன்னும் 10 நாள்ல அப்பா வீட்டுக்கு வர போறாருடா. இப்பதான் கால் பண்ணாரு. என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா, அப்பா வீட்டுக்கு வர போறாரு. எனக்கு இப்ப